இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது குறித்து சிவகங்கை சுற்றுவட்டார பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நாலேஜுமே இல்லை. ஒரு அரசியல் பற்றின ஒரு புரிதல் கிடையாது. ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இருக்கனால அதில் வர்றதான் உண்மை, அதில் வர கண்டென்ட் தான் உண்மைன்றதை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. இப்போ சினிமா பின்னாடியே எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரா, நாளைக்கே முடிவு பண்ணிடுறாங்க. நாளைக்கே நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், அவரோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இல்லை அவர் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, எதையுமே பார்க்க மாட்றாங்க. டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு இவங்க மேலே என்ன மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போட்டால் நல்லா. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு நானும் அதே ஜென்ரேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்போதைக்கு இல்லை. எல்லாருமே சோஷியல் மீடியா பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சினிமாட்டிக் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க தவிர இப்போதைக்கு யாருக்கு இப்போ நானே இருந்துட்டாலும் எனக்கே ஓட்டு போடணுன்னா யாருக்கு ஓட்டு போடணும் எதுவுமே தெரியாது. எனக்கு கொஞ்சம் இருக்கிற நாலேஜ் இன்னும் படிச்சிருக்காங்க. கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலுமே யாருக்கு ஓட்டு போடணும், யார் நம்மளுக்கு நல்லது செய்வா அப்படின்றது இன்னும் யாருக்குமே சரியாக புரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் விஷயம் யோசிக்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கொள்கை என்ன, அவங்க எந்த விதத்தில் இது வரைக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சமாச்சும் புரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறது கஷ்டமாக தான் இருக்குது யாருக்கு பார்த்து. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு நீ வர ஓட்டிங் போடும்போதெல்லாம் பார்த்து யார் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க கொள்கை என்ன, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து ஓட்டு போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் அரசியல் நாலேஜே கிடையாது. எல்லாம் ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா இதிலே போயிடுறாங்கல்ல. சொசைட்டி பற்றி யோசிக்கிறதே கிடையாது யாரும். என்னென்னா ஆக்டர்ஸ் இப்போ திடீர்னு அரசியலுக்கு போனாங்கன்னா அவங்க பின்னாடி அப்படியே போயிடுறீங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் நினைதோ இது நமக்கு தெரியறதே கிடையாது. ஒருத்தவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டு போடுங்க. அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியா பார்த்து யாரும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. எல்லோரும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. யாரும் இன்றைக்கி இப்படி ஓட்டு போட்டால் அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. யார் இங்கே எப்படின்னு தெரியாது. நீங்களாம் சோசியல் மீடியாவை பார்த்து இப்படி எதுவும் இருக்காதீங்க, அவ்வளோதான். அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் நாலேஜே கிடையாது. இங்கே எல்லோரும் சும்மா சோசியல் மீடியா தான் எல்லாம். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை பற்றி எல்லாரும் அதே தான், எல்லோரும் அதை பற்றியே ஃபாலோ பண்ணி அப்படியே இருக்காங்க எல்லாரும். யாரும் இங்கே புரிஞ்சுட்டு பேசுகிறது கிடையாது. சோசியல் மீடியாவில் என்ன அப்லோட் பண்ணுறாங்களோ அதை பார்த்தா எல்லோரும் இருக்காங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு அவ்வளவு விழிப்புணர்வு கிடையாது. அதான் என்ன காரணம்? காரணம் பெற்றோர்கள் அரசியலோட முக்கியத்துவத்தை பசங்களுக்கு சொல்லலை. அதான் பெரிய காரணம். அதுக்கப்புறம் அதான் பெரிய காரணம். அரசியல் விழிப்புணர்வு இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லி வளர்க்கணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ விழிப்புணர்வு கிடையாது. இன்னொன்று பசங்களை அந்த படிப்பு இப்போ வேலை வாய்ப்புகள் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒழிய பொது தளத்துக்கு வர்றதுக்கு யாருமே விரும்பலை. பசங்க பொது தளத்துக்கு வர்றதை யாரும் விரும்பலை. அது முக்கியமான காரணம். இதை பேரண்ட்ஸ் நினச்சா தான் அது முடியும். அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும் பசங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அரசியலை பற்றி விழிப்புணர்வே கிடையாது. அரசியல்னா சினிமா முகத்திலே வந்துக்கிட்டு இருக்கான். அரசியல் வேறு, சினிமா வேறு. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் சோசியல் மீடியா, அந்த ஃபோனு செல்லு இதை பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக அந்த இதிலே இருக்காங்க. ஒன்றும் விழிப்புணர்வு கொள்கை எதுவுமே கிடையாது. சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற விழிப்புணர்வோடு அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க கொஞ்சம் சினிமா முகத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு அரசியல் கண்டிப்பாக அரசியல் இருக்குது. விழிப்புணர்வு இல்லாமல் யாருமே இல்லை. இப்போ இலவசம் ஒன்று கொடுக்குறாங்க, இலவசம் இல்லாமல் எப்படி இருக்குது? அதுவும் அரசியல் ஒன்று கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் தனிப்பட்ட இல்லை, எல்லாத்துக்கும் அரசியல் ஒன்று இருக்குது, கம்பல்சரி இருக்கணும். அது இருந்தாலே ஒரு இளைஞர்கள் பொதுவாக இந்த அரசியலில் புதுசாக கட்சி ஆரம்பித்தா அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி எந்த ஒரு விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, இவங்க முழுக்க இந்த செல்ஃபோன்லேயே மூழ்கிறாங்க. அனைத்துமே ஒரு பேப்பர் படிக்கிறதில்ல, ஒரு புக்கு படிக்கிறதில்ல, ஒரு 4 இடத்துல ஒரு நல்லது பேசுகிறது இல்லை, வைக்கிறது இல்லை. பொதுவாக இந்த கருத்து தான் போய்கிட்டு இருக்குது அதிகமாக. இங்கே உள்ள ஜென்ரேஷனுக்கு அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே. இப்போ குறிப்பாக உங்களுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து எல்லாமே விஜய் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கூட்டம் ஓட்டாக மாறாதுங்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக காசு கொடுத்து நிறைய பேர் பேச வைக்கிறாங்க. அது ஓப்பனாக எல்லாத்துக்கும் தெரியுது.
அதனால் இப்போ வந்து இளைஞர்கள் பட்டாளம் தான் மேக்ஸிமம் வந்து ஓட்டு அரசியல் அமைப்பை எல்லாத்தையும் மாற்றுற ஒரு மெயின் ஒரு டார்கெட்டாக இளைஞர்கள் இருக்காங்க இந்த காலத்தில். அதனால் வந்து கண்டிப்பாக இளைஞர் மத்தியில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் கட்சிகளையும் இதையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக யூஸ். ஏன்னா இப்போ இளைஞர்கள் மத்தியில் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. நான் கரண்ட் போன ஆட்சியில் வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இளைஞர்களுக்கு நல்லா பண்ணுவோம், கல்வி கடனில் இருந்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லாம் உருவாக்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் 4.5 வருஷம் ஆச்சு, முடிய போது இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 4.5 வருஷம் ஆக போது. இப்போ தான் எல்லாமே ரோடு போடுறது எல்லாமே இப்போ தான் இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. சிவகங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் காலத்தில் வந்தது இன்னும் டெவலப் ஆகாமல் அப்படியே இருக்குது. இன்னும் 6 மாதம் இருக்குன்னா இப்போ தான் ரோடு போடுறது எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியுது போல இருக்குது. இவ்வளோ வருஷம் என்ன பண்ணாங்கன்னு தெரில ஆக்சுவலாக. அதனால் வந்து மாற்று கட்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆதரவு கண்டிப்பாக இளைஞர் மத்தியில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் நம்மளுக்கு வந்தால் செய்வா, யார் செய்ய மாட்டா அப்படின்றது வந்து எல்லா இளைஞர்களும் யோசிச்சு தான் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. ஏன்னா ஈவன் எல்லா ஸ்டடீஸ்லேயுமே இப்போது ஸ்கூல் காலேஜஸ்லேயுமே அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நியூஸாக இருக்கட்டும் எல்லா இளைஞர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸுமே கண்டிப்பாக விழிப்புணர்வு இல்லாமல் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து சந்திக்க மாட்டாங்கன்ற ஒரு ஐடியா இருக்குது. இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அரசியல்வாதி இருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க செல்லில் தானே முழுங்கியிருக்காங்க. அதனால் அதை பற்றி என்ன தெரியுது அவங்களுக்கு? நடிகர்கள் வரதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடிகைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களாம் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய இல்லை. அரசியல் விழிப்புணர்வோட நாலேஜ் கம்மி. வச்சு செய்யுங்க, ரொம்ப நாலேஜ் கம்மி தான். அதான் முழுக்க முழுக்க இதில் இருக்க செல்லில் இருக்கும்போது அப்புறம் எப்படி நாலேஜ் இது தெரியும்? அரசியலை அவங்க பிரித்து பார்க்குற விதம் எப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா பெரிய அளவில் அவங்க என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்கிறது தெரியுது. முன்னாடி அந்த அளவு இல்லை. முன்னாடி ஒரே பட்சமாக தான் இருந்துச்சு. முன்னாடி உள்ள கட்சி எவங்க ஆட்சி பண்ணாங்களோ அவங்க பின்னாடியே தான் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வர்றவங்களுக்கு இப்போ யார் ஒழுங்காக பண்ணுவா வைப்பாங்கிறது தெரியும். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு சுத்தமாக பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லை. ஏன்னா சொல்கிறேன் எனக்கே இல்லை. ஏன்னா நானே பெருசாக கண்டுக்கிறேன், எனக்கும் பெருசாக அரசியல் தெரியாது. சும்மா அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது வைக்கிறது அதோட நிற்கிறது சரி, அவ்வளோதான் தெரியும். டிஎம்கே டிவிக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. எப்படி சொல்கிறது, சுத்தமாக யாருக்கும் அந்த பழைய டயத்தில் இருந்த அளவுக்கு யாருக்கும் நாலேஜ் இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. அவங்க வேலையை பார்க்குறோம், சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம், அவ்வளோதான். பெருசாக இதை கண்டுக்கிறதே இல்லை நிறைய பேர். ஓட்டர் ஐடியே பாதி நான் கூட இப்போ தான் எடுத்தேன். போன மாதம் தான் ஓட்டர் ஐடியே எடுத்தேன் நான். இதுக்காண்டி சும்மா தேவைப்படும் அந்த கண்டை எடுத்தேன் நான். ஓட்டர் ஐடியே பெருசாக யாரும் எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு 10% கூட அரசியல் நாலேஜ் இல்லை. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த செல்ஃபோன், ஃபேஸ்புக்கு, ட்விட்ரு அந்த மாதிரி அந்த மாதிரி போனதுனால அவங்களுக்கு வந்து சுற்றுற அதை பற்றிய இந்த டாப்பிக்கே போக மாட்டாங்க. அந்த யாரை ஓட்டு போடணுன்ற தேர்ந்தெடுக்கிற முறையில் அது ஒரு நடிகர்னா அது நடிகரை தூக்கி வச்சு ஆடுறாங்க. அது அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க, ஒரு மூளை செலவே செய்யப்பட்ட மாதிரி. அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அந்த ஒரு நாலேஜே இல்லை. தாய் தகப்பனையே அவங்க வந்து ஒரு மதிக்க தெரியலை. அவங்க வாழ்க்கை வந்து ஏதோ பாஸ்போர்ட் மாதிரி போயிட்டுருக்கு.